பிரிக்ஸ். பிரிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இது ஒரு கூட்டமைப்பு. பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆஃப்ரிக்கா, இது ஒரு கூட்டமைப்பு. இவர்கள் வந்து ஒரு எக்கானமிக் கூட்டமைப்பும் கொண்டாந்துருக்கிறாங்க. இவங்க இப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. நம்ம எல்லாருக்கும் இது தெரிஞ்சிருக்கிற விஷயம். இப்போ அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்திருக்கு. இது நம்ம ஏற்கனவே அறிந்தது அல்லது நம்ம எதிர்பார்த்தது இப்போ நடந்துருச்சு. இப்போ அமெரிக்காவுக்கு மாற்றாக இன்னொரு பணத்தை கொண்டு வரணும். அதுவும் நாம் எதிர்பார்த்தது தான். ஆனால் இவர்கள் இப்பொழுது என்ன செய்கிறாங்கன்னா, இந்த பிரிக்ஸை கொண்டு வரணும் அப்படின்னு பிரிக்ஸ் கரன்சி அல்லது கூட்டமைப்பு, இதன் மூலமாக உலகத்தை ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனுடைய ஒரு மூவாக அவங்க இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஏறக்குறைய 15 நாடுகள் உள்ளே வருது. குறிப்பாக இப்போ இந்த வாரத்தில் இந்த பிரிக்ஸ்குள்ளே வந்திருக்கிற நாடுகளை நான் பட்டியலிடுறேன், நீங்கள் பாருங்கள். அர்ஜென்டினா, ஈஜிப்ட், எத்தியோப்பியா, ஈரான், சவுதி அரேபியா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், இந்த நாடுகள்லாம் உள்ளே வந்திருக்கு. சரி, இந்த நாடுகளை ஏன் பர்டிகுலராக நீங்கள் சொல்கிறீங்க பிரிக்ஸ்குள்ளே வர்றது என்ன பெரிய விஷயம் அப்படின்னா, நீங்கள் எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 39ஆம் அதிகாரத்தை எடுத்து பாருங்கள். கடைசி காலத்தில், அதாவது வருகைக்கு முன்பாக நடைபெற வேண்டிய 3ஆம் உலக யுத்தம் நம்ம சொல்கிறோம். ஆனால் அது வருகைக்கு முன்பாக நடைபெற வேண்டிய ஒரு யுத்தம். அந்த அதில் 2 முடிஞ்சதுனால நம்ம 3ன்னு சொல்கிறோம். அந்த யுத்தத்தில் இஸ்ரவேலுக்கு அகைன்ஸ்டாக அல்லது இஸ்ரவேலுடைய ஆதரவு நாடுகளுக்கு அகைன்ஸ்டாக ஒரு கூட்டமைப்பு வரும். அதாவது ஒரு சண்டை போடுறதுக்கு வருவாங்க. ரஷ்யா, துருக்கி, இவங்க எல்லாருமே வருவாங்க. அப்படி வரும்போது நல்லா கவனிச்சிங்கன்னு சொன்னால், இந்த பிரிக்ஸுக்குள்ளே இப்போ யாரெல்லாம் வந்து சேர்றாங்களோ அவங்கெல்லாம் அதில் இருக்காங்க. 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள். அவர்களோடு கூட பெர்ஷியரும் லீபியரும் அப்படின்லாம் இருக்கும். தொகர்மா வம்சத்தாரும். இப்போ இவங்க எல்லாருமே இந்த பிரிக்ஸ்குள்ளே ஒன்று ஒன்றா வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஏற்கனவே இதில் துருக்கி இருக்கணும். அந்த துருக்கி ஏற்கனவே நேட்டோவில் இருக்குது. இந்த நேட்டோவில் இருக்கக்கூடிய அவங்களுக்குள்ள சில நாடுகளை சேர்ப்பதற்கு துருக்கி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் துருக்கி இவங்க எல்லாருக்கும் தெரியும் ரஷ்யாவுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு. இப்போது இவங்களும் ரஷ்யா கூட வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்போசிட் டீம் ஒன்று ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது. இவங்க எல்லாம் எதுக்கு அகைன்ஸ்டாக ஃபார்ம் ஆகிறன்னா, அமெரிக்கன் டாலருக்கு அகைன்ஸ்டாக ஃபார்ம் ஆகிறதா சொல்கிறோம். ஆனால் இது ஒரு இடத்துல அப்படியே பார்த்தீங்கன்னா மொத்தமாக இதில் ரஷ்யாவும் இருக்குது, சைனாவும் இருக்குது. ஸோ இவங்க எல்லாருமே சேர்ந்து இஸ்ரேலுக்கு அகைன்ஸ்டாக இது மாறும். கடைசியில் மாற்று பணம் என்பது பிரிக்ஸ் அல்ல, மாற்று பணம் என்பது யூரோ தான் வரும். அதுதான் வேதத்தின்படி வர வேண்டியதான தீர்க்க தரிசனம். இப்போ அதற்கான மூவ் வந்து பார்த்திங்கன்னா, வேறொரு இடத்துல வேறொரு ரூபத்தில் இந்த குரூப்ஸ் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு இருக்கு. இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு நாணயத்தை உருவாக்கவோ அல்லது பலப்படுற மாதிரியோ இருக்கும். ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு வார் வரும்போது இவங்கெல்லாம் ஒன்றிணைந்து ஒரு வாருக்கு போவாங்க. அந்த வாரின் முடிவை பற்றி எசேக்கியேல் 38, 39 நமக்கு சொல்லியிருக்குது. அதை பற்றி நம்ம பின்னாட்களில் பார்க்கலாம். இப்போது எதிர்கூட்டணி, அதாவது இஸ்ரேலுக்கு அகைன்ஸ்டான கூட்டணிகள் ஒன்று சேர தொடங்கி இருக்கிறது.